ஜபிச்ச ஆண்டவர்கிட்ட ஊசி போற அளவுக்கு அவங்க ஏன் நடக்கணும், எனக்கு நீங்க அந்த பலவீனத்தை கொடுங்க ஆண்டவரே. பேசாதீங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஆயிட்டேன், என் மனைவி எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட ஆயும் போது கொஞ்சம் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி நடக்க வச்சாரு. என் மச்சான் வந்தோன்னா அவன் வந்துட்டு அவன் வேலையை பார்த்து கொஞ்சம் ஆஸ்பத்திரி கூட வந்தான், போயிட்டான். அதுக்கப்புறமா அவங்களுக்கு செட் ஆகலை. திருப்பி இந்த பிரச்சனை வருது, பின்னாடியே வலிக்க ஆரம்பிக்குதுன்னாங்க. சரி அழகம்மா போய் பார்க்க சொன்னாங்க லேடி டாக்டர். அவங்களையும் பார்த்து அவங்க ரெண்டு வேலைக்கு மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை கொடுத்த பிறகு என்ன பண்ணாங்க, போட்டு பார்த்தேன், அப்பயும் செட் ஆகல. கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த ஆண்டு விழாக்க நான் வர முடியல. 22, 23 அவன் வர முடியல, உங்களால் முடியல, ஏந்தியவே முடியல. சரி ஆண்டு நல்லா ஜெபிச்சேன், கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க, நான் கொண்டாடுறேன், பரவாயில்ல, இந்த வருஷம் வேணா ஒரு 10 வருஷம் கொண்டாடிக்கிறேன். என் மனைவியை சீக்கிரம் ஏஞ்சி நடக்க வச்சு பலவீனத்தை கொடுங்க சோபால் அக்காஞ்சி முட்டி போட்டு அவரோட ஜெபிச்ச கண்ணீர் நீங்க பார்த்து கொடுங்க அப்படின்னு அழுதான். அழுத்தி ஜெபிச்சேன், என் மனைவி ஏற்றாங்க. எப்படி இருக்கேன் நான் பரவாயில்ல அப்படின்னு எங்களுக்கு கறி சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என் மனைவியை திருப்பி ஏற்றி நடக்க வச்சு பலவீனத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து அந்த வலி இல்லை. ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் எடுக்கணும். நான் நினைக்கிற ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் எனக்கு ஏசப்பா வரும். நான் தான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு அடுத்த பிறகு எங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்டாங்க. என்னை தொடர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவரேப்பா என் ஜெபத்தை நீங்க தொடங்குப்பா அப்படின்னு என் ஜெபத்தை தொட்டு கடவுளுக்கு கோடான கோடி நன்றியை சொல்றேன். கடவுளோட ஒரு கோரிக்கை வச்சு, அப்பா என் மனைவி பலவீனத்தை கொடுத்தீங்க. இந்த 52 வாரமே நான் ஏழைகளெல்லாம் நான் பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணேன்பா. ஒரு வாரம் மிஸ் பண்ண மாட்டேன். ஆமென் ஒப்பு கொடுத்துட்டேன். அதுக்கு எனக்கு ஜெபம் பண்ணீங்க. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. நல்லா கைத்தட்டலாமே. ஆமென். இந்த மாதிரி ஒப்பு கொடுத்து வாங்க, கர்த்தர் உங்களை சிறுந்திருக்க பண்ணுவார். வாங்க கிறிஸ்து சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஐயாவுக்கும் ஐயாவோட குடும்பத்துக்கும் ஸ்தோத்திரம், நன்றி சொல்லிருக்கிறேன். போன வருஷம் இந்த நாள்லாம் என் அண்ணன் மகனுக்கு 2 கிட்னியும் கிடையாது. இந்த நாள் ஐயா வந்து சொல்லிட்டு நான் ஜபம் பண்ணேன். ஐயா இந்த மாதிரி 3 பசங்க இருக்குது, சின்ன சின்ன பிள்ளைங்க, கிட்னி இல்லை ஐயா அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணேன். நான் ஜபம் பண்றோமா, நம்ம சபையாரும் ஜபம் பண்ணுவோம், யாராச்சும் வந்து உதவி பண்ணாங்க ஒரு கிட்னி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் இந்த நாள்ல எங்க அண்ணன் பையனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கிட்னி கொடுத்து சுகமா இருக்கிற மாதிரி. இந்த மாசம் லாஸ்ட்ல 12ஆம் தேதி 16ஆம் தேதி பொறுத்தனையான வந்து ஒரு ஆண்டவருக்கு சபைக்கு ஒரு சாட்சியா நிறுத்தப்படியாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக 19 வயசு பொண்ணு நர்மதா, கேன்சர். அந்த பொண்ணுக்கு 12 மணிக்கு ஜபம் இது ஆப்ரேஷன் பண்றாங்க. 12 மணிக்கு நைட்டு நான் ஐயாவுக்கு நான் போன் பண்றேன். ஐயா யாருன்னு தெரியல, நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன், இந்த மாதிரி கேன்சர் 19 டாக்டரே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஐயான்ற. காதுல கொண்டு போய் போன வைமானார் ஐயா. காதுல போன வச்சேன். அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, ரத்த டெஸ்ட் வரலன்னாங்க. அந்த ரத்த டெஸ்ட் வந்த பிறகு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அவ்வளவு பேர் அதிர்ஷ்டம். அப்புறம் ஐயா அவங்க சொன்ன, ஐயா அந்த டெஸ்ட்ல ஒண்ணுமே இல்லை, இன்னும் 2 டெஸ்ட் இருக்குது. அந்த 2 டெஸ்ட்டுக்கும் ஐயாவும் அம்மாவும் நைட்டு 12 மணி 1 மணிக்கு ஜபம் பண்ணாங்க. அந்த ஜபத்தை கேட்ட ஆண்டவர் பரிசுத்தமாக்குறார். அதுவும் சாட்சியா வந்து நிற்கும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. அது 2 பேரும் நேரில் பார்க்க வச்சாரு. அருமையான மகளுடைய சீமனுக்காக நேராக பார்த்து சொன்னா, இவங்க தான் அவங்கள பார்க்கல, நம்ம ஜெபம் தான் அங்கே கிரியை செய்யுது. கர்த்தர் தான் எல்லாமே, ஒரு மனுஷன் கிடையாது. அதே இல்லையா கர்த்தரை பண்ணிவிடாங்க. பாங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் 7ஆம் தேதி என் பொண்ணுங்க பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அது சபையாரா ஜெபம் பண்ணாங்க, அண்ணா ஜெபம் பண்ணாரு, நிறைய பேர் சங்கரி ஜெபமாகவும் பண்ணாங்க. பாப்பாவுக்கு வந்து 3-4 இடத்துல அடின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. நேற்று இந்த பாஸ்டிங் ப்ரேயருக்கு வரதுக்கு முன்னாடி நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இருக்காங்க, நீ போயிட்டு வந்துருமா, கடைசியாக கூட வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த பேபி ஹாஸ்பிட்டலில் போகும்போது இனி நீ வரவானா, நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குதுன்னு அவள் மட்டும்தான் உள்ளே போனால் டாக்டர் சொல்லி அது மாதிரி அனுப்புனாங்க. அதே மாதிரி ஜிஹெச்சிக்கு போகும்போது கூட அந்த நியூரோ டாக்டர் பார்க்க சொன்னாங்க. அந்த டாக்டர் பார்க்குறனாலுமே கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்குன்ற மாதிரி அங்கே சொன்னாங்க எல்லாமே. அங்கே போகும்போது கூட அங்கே பிரீத்தி கூட வேலை செய்கிற ஒரு பிரதர் கூட இருந்து அந்த சீக்கிரமாக அது முடிக்கவும் செஞ்சார். அந்த டாக்டர் பெரிய டாக்டரே பார்த்துட்டு என்னன்னாரு, நீரோக்கு நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறது வரைக்கும் போதும், 10 நாள் மாத்திரை இருக்குன்னு சொன்னால் அந்த மாத்திரை மட்டும் போதும், இனிமேல் மாத்திரை வேணாம், அதுவும் சரியாயிடுச்சு, இனி நீங்கள் வர வேணாம், கண்ணுக்கு மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. மேலே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து டாக்டர் அம்மா இல்லை, அவங்க வந்த பிறகு நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. நான் விசுவாசிக்கிறேன். அந்த டாக்டர் அம்மா கூட நான் நார்மல் தான் சொல்லுவாங்க. டாக்டர் செய்த
கோடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஒரு வருஷமா எங்களை கண்மணி போல காத்து எல்லா இக்கட்டிலும் பிரச்சனையிலும் விடுவித்தார். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே, எனக்கு எங்கள் குடும்பம் ஒரு சாட்சியாக நிற்கணும், என் கணவர் வந்து ரட்சிப்புக்குள்ளே வரணும், அவர் ஞானஸ்தானம் எடுக்க சொல்லிட்டு போன வருஷம் வந்து நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஆனால் கர்த்தர் அந்த வருஷத்திலேயே அவர் ஞானஸ்தானம் எடுக்க வைத்து இந்த கிறிஸ்துமஸ் இந்த நியூ இயர் ஆராதனையில எங்கள் குடும்பமாய் கர்த்தர் கடந்து கொண்டு அவருடைய ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து பங்கு கொள்ளும்படியாய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இன்னும் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார். நீங்க விசுவாசிக்கும் போது தான் எந்த காரியமா தான் கவனிங்க. எந்த சூழ்நிலை எத்தனை மணி இருந்தாலும் நீங்க கால் பண்ணுங்க. அது 1 மணி ஆகட்டும், 3 மணி ஆகட்டும், 2 மணி ஆகட்டும், கால் பண்ண உடனே எடுத்துருவேன். எனக்கு வந்து ஒரு சத்தம், ஒரு குண்டு ஊசி சத்தம் போட்ட கூட டக்குன்னு எடுத்துருவேன். அந்த ஒரு இது இருக்குது. அதனால என்னடா இந்த நேரம் கால் பண்ணலாமா சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க. எந்த நேரம் இருந்தாலும் நீங்க கால் பண்ணுங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் வந்து ஜெபம் பண்ணாலும் நேரம் வந்து ஜெபம் பண்றோம், இல்ல போன் மூலியா ஜெபம் பண்ணா சொல்லும், போன் மூலியமா ஜெபம் பண்றோம். கர்த்தர் உங்களோடு இருந்து அற்புதத்தை செய்வாராக. அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்திருப்போமா? அப்படி